அப்போ சரியாகல. அதுக்கப்புறம் அவங்க கடைசி முடிவு வந்து அவங்க அப்பா சினிமா கூட்டின்னு போனார்ல, இன்னைக்கு கூட்டின்னு போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போயிட்டு இன்டர்வல் விடும்போது பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன். பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன்னா வாங்கி சாப்பிட்டுன்னு இருந்தான். வாங்கி சாப்பிட்டு இருந்துட்டு இந்த சண்டை சீன் வந்தோடனே பாப்கார்னை தூக்கி செவிட்டி போட்டியே நின்று கை தட்டின்னு அப்படி குதிக்கிறான். எகிரி எகிரி சரியாகி போச்சு, கழுத்து சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட்டின்னு வந்து விட்டோடனே ஐயா ஐயா சூப்பராக சண்டை போட்டாங்க ஐயா அப்படின்றான். பத்தியா அவனுக்கு சினிமா யோக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டப்பட்டுட்டேன் நான் வாழ்க்கையில். அது அதுக்கப்புறம் 3வது பையனுங்களா? லாஸ்ட் பையன் 5வது. மொத்தம் உங்களுக்கு 5 பையனுங்களா? ஒரு பொண்ணு 5 பையன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா பொண்ணுக்கு? பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இறந்துடுச்சு 17 வயசுல. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போன பொண்ணு திரும்பி வரல வீட்டுக்கு. அப்புறம் என்ன பண்ணிச்சு சரின்னு நாங்கள் தேடிக்கின்னு போனாக்கா செஞ்சியில் ஏதோ ஒரு கூட படிக்கிற பொண்ணுக்கு வந்து வில்லேஜ் அட்டன் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு கூட்டின்னு போய்க்கிறாங்கன்னுச்சு. எங்கேயுமே சொல்லாத கூட இந்த ஒரு கடைக்கு போனோன்னா கூட சொல்லாத போகாது. நேர் விரோதினா கூட பேசிட்டு வந்துடும். பேசிட்டு வந்துட்டு என்கிட்ட என்ன பண்ணாமம்மா அவங்கள பார்த்தம்மா அப்படின்னா, நீ பேசிட்டு வந்துருப்பியான்னு கேட்டால் ஆமாம்மா பேசணுமா, இதில் என்ன கிடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவங்க சண்டைக்காராக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நல்லவளாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும். பியூட்டி பார்லர்லாம் செய்யும், எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே பண்ணோம், ₹1 கூட வாங்காது. எங்களுக்கு சாப்பாடு இல்லைனா கூட அடுத்தவங்களுக்கு எடுத்து கொட்டி கொடுத்து அனுப்பிச்சிடும். நான் வந்து சத்தம் போட்டேன்னா கூட கம்முன்னு எது திட்டினாலும் கம்முன்னு எதுவுமே செய்ய சொல்லாது. அப்படியே அந்த பொண்ணு வந்து இது எங்கள் அண்ணனுக்கெல்லாம் சொல்லாத வந்துட்டேன் நான், நம்ம வீட்டுக்கு போனோம்னு சொல்லியிருந்தான் பாரு. அந்த பசங்களாம் இது கை நீ ஓரமாக பெறாக்கா போகலாம், நம்ம கிளம்பி போட்டோம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே போகலாம்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொன்னோன்னே கூட்டின்னு போயிடுதுங்க. தரக்கிணறா இருந்தது, பில்லுன்னு தெரியாத இருட்டில் சூரியன் அமரும்போது காலை வச்சு விழுந்துச்சு, வலிக்கு விழுந்துட்டோன்னா அது முட்டுட்டு ஓடி அனுப்பிட்டுக்குதுங்க சொல்லாமே. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணன்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. சொன்ன உடனே அதனால் வந்து சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துருந்தே 2வது பஸ் ஸ்டாண்டில் ஏறி போயிட்டாங்க ஊருக்குன்னு அவங்க வந்துட்டுக்கிறாங்க. வந்துட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இது கையில் அந்த பர்ஸு வச்சுருந்ததுல அதில் வந்து ஃபோனெல்லாம் இருந்தது. அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு போய் பார்த்தாக்கா செஞ்சு ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்தோடனே இந்த 2வது பையன் என்ன பண்ணால் படிக்கலைன்னு சொன்னேன்னே அவன் என்ன செஞ்சான், கடன் வாங்கி ஆட்டோ ஓட்டியிருந்தான். ஆட்டோ ஓட்டியிருந்த உடனே அவனே வந்து பேச்சுலர்லாம் போட்டுப்பான். பயங்கர கஷ்டப்படும். வீட்டுக்கு என்ன தேவையோ அவங்க அப்பா எப்படி செய்வாரோ அதே மாதிரி செஞ்சிருந்தான். அவன் தான் அந்த ஒரே பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாருமே பிறந்தநாள்லாம் கேக்கு வெட்ட மாட்டான். ஜனவரி 1 இந்த பொண்ணு பிறந்தநாள்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்டுவானுங்க அவனுங்க. இப்போ அந்த பொண்ணு இறந்து 12 இறந்துச்சு, 2012 இறந்து கூட வருஷம் ஜனவரி 1 அன்னைக்கு இப்போ கூட இவன் சொல்லியிருந்துக்கிறான் எனக்கு தெரியுது. மாமா இந்த வருஷம் கேக்கு வெட்டணுமா. நான் சொன்னேன் எதனா ஒரு ₹10 கேக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போடா, எதுக்கிட்ட வந்து கேக்கு வெட்டணும் அதுவாக வந்து சாப்பிட போகுது, வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த வருஷம் எனக்கு காசு இல்லைம்மா என்ன பண்ணுறேன்